100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புதிய திட்டத்தால் கோடிக்கணக்கான ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் புதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 718 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழுமம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் இபிஎஸ் பங்கேற்பு. ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். ஆட்டுத்தோல் போர்த்தி வரும் ஓநாய் போன்ற தீய சக்திகளிடம் ஏமாந்து போய்விட்டால் விடியல் என்பதே இருக்காது. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக அதிமுக எப்போதும் செயல்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. பால்வாடி கட்சிக்கு பவள விழா கட்சி பதில் கூற முடியாது என விஜய் விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு. அதே புசி, அதே லாட்டரி, அதே பஞ்ச் டைலாக் என தமிழக வெற்றி கழகத்தை கிண்டலடித்த அமைச்சர். அதே லாட்டரி, அதே பஞ்ச் டைலாக். ஊருக்கு ஊரு போய் கூட்டம் நடத்தது அந்த தாவேக்கா, ஊர் முழுதும் கூட்டம் நடத்தது திமுக. பால்வாடி கட்சிக்கு போய் பவள விழா கட்சி பதில் சொன்னா நல்லா இருக்காது. ஈரோடு பரப்புரையில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த காவல்துறைக்கு நன்றி என தெரிவித்து விஜய் பதிவு. இந்த பரப்புரை தனது வாழ்நாளில் இதுவரை இல்லாத மிகுந்த மகிழ்ச்சி, நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்த விஜய். புதியதாக ஆரம்பிக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக தான் எங்களுக்கு போட்டி என்று கூறிக்கொண்டு மக்களிடம் தங்களது இருப்பை காட்டிக் கொள்கின்றனர். தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் தாங்கள் இருப்பதை மக்களிடத்தில் காட்டிக் கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். சேலத்தில் வரும் 29ஆம் தேதி கூட உள்ள பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளது. சேலத்தில் ஜி.கே. மணி எம்எல்ஏ பேட்டி. கட்சி நிறுவனராக இருக்கிற மருத்துவரையா அவர்களுக்கு தான் முழு அதிகாரம். அவர்கிட்ட கட்சி இருக்குது, அவர் கட்சியை வழிநடத்துவார். தேர்தலை அவர் தலைமையில சந்திப்போம். இப்போ வரக்கூடிய செயற்குழு பொதுக்குழுலையும் ஒரு கூட்டணி எந்த கட்சியோடு என்ற முடிவையும் அறிவித்து ஒரு வெற்றி கூட்டணி உருவாக்குவார். தேர்தலை வெற்றிகரமாக நாங்கள் சந்திப்போம். தமிழ்நாட்டில் இயங்கும் பாசஞ்சர் ரயில்களுக்கான எண்களை மாற்றி தெற்கே ரயில்வே அறிவிப்பு. வரும் 2026ஆம் ஆண்டு முதல் புதிய எண்கள் அறிமுகமாகின்றன. போலி மருந்து தொழிற்சாலை அதிபருக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வங்கியில் 100 கோடி கடன் தர சபாநாயகர் செல்வம் சிபாரிசு செய்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. திரு செல்வம் அவர்கள் இந்த ராஜா அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கிகளில் இருந்து கடன் கொடுக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலையில் அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளதற்கு பொறுப்பேற்று ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. சென்னை நொலம்பூரில் வெடிகுண்டு வீசிய விவகாரத்தில் 4 பேர் கைது. வழக்கில் தொடர்புடைய 3 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. ராணுவ வீரர்களுக்கு தலா 1,60,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.
ரஷ்யாவை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரித்து ஐரோப்பிய மக்களிடையே வேண்டுமென்றே அச்சத்தை மேற்கத்திய தலைவர்கள் தூண்டி வருகிறார்கள். ரஷ்ய அதிபர் புதின் பகிரங்க குற்றச்சாட்டு.